வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு. அது நம்ம பாடியில் உடலில் நேரடியாக அளவெடுத்து எப்படி ஒரு சுடிதார் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம அளவெடுக்கிறதுன்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவெல்லாம் எப்படி நம்ம கார்மெண்ட்ஸில் போட்டு துணியில் போட்டு தைக்கிறது அப்படின்னு வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னோடய அளவு 39 இருக்குது. மார்பு சுற்றளவு. இப்போ அதுவே நான் ப்ளவுஸுக்குன்னா நான் கொஞ்சம் இப்படி டைட் பண்ணி எடுப்பேன். வேஸ்ட் ரவுண்டும் பார்த்திங்கன்னா டைட்டெல்லாம் பிடிச்சி எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு லூஸாகவே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா 38 வருது. 38 எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சைடு கட்டு எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல நம்ம டேப் ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். எதுவுமே டைட்டாக பிடிச்சி எடுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு லூஸாக தான் இருக்கணும். எனக்கு 44 வருது. இப்போ 3 அளவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு கட்டு எவ்வளோ உயரத்தில் வேணும்னு சொல்லி வச்சுக்கலாம். அது 19, 20, 21, 22 4 பாயிண்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த ஷோல்டர் பாயிண்ட் இந்த ஹைட்டான இடத்துல இருந்து இங்கே டேப் எப்படி வச்சு இந்த சைடு கட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். என்னோடது 21 வச்சுருக்கேன். 21 சைடு கட்டு வர இடம். அடுத்தது டோட்டல் டாப் லென்த்து, நம்மளோட சுடிதாரோட டோட்டல் லென்த்து நம்ம பாடியில் அப்படியே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்னோடய டோட்டல் உயரம் 40 இன்ச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் 40 இன்ச்சு. இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு நாமே எடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்காக வீடியோக்காக நானே எடுத்து காமிக்கிறேன். பட் இன்னொருத்தவங்க நமக்கு எடுக்கும்போது தான் கரெக்டான அளவு வரும். இப்போ இந்த நேராக எடுக்க வேண்டிய அளவெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்தது ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். நமக்கு பின்னாடி ஃபுல் ஷோல்டர் அளவு என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு இப்படி ஃபுல்லாக இது வச்சு கவர் பண்ணி இப்படி எடுக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு. அடுத்தது சுடிதாருக்கு தைக்கிறதுக்கு கை நீளம். நமக்கு ஸ்லீவ் கை ஹாஃப் ஹேண்ட் வேணுமா இல்லை 3/4 வேணுமா ஃபுல் ஹேண்ட் வேணுமா நமக்கு எந்த மாடல் கை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஹாஃப் ஹேண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கை இருக்குது. நமக்கு எவ்வளோ நீளம் கை வேணும்னா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம டேப் வச்சு ரவுண்ட் பண்ணி அளந்துக்கணும். கை சுற்று அளவு. அவ்வளோதாங்க. இப்போ அந்த நமக்கு பாடியில் எடுக்க வேண்டிய அளவுகள் அவ்வளோதான். அதே மாதிரி முன்கழுத்து நார்மலாக முன்கழுத்து சுடிதாருக்கு 6 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பின்கழுத்து ஒருத்தவங்க ரொம்ப இறக்கமாக போடுவாங்க. சில பேர் கொஞ்சம் மேலே இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கழுத்து அளந்து எழுதிக்கலாம். அடுத்தது வாங்க இந்த அளவெல்லாம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி துணியில் போட்டு எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சுடிதார் கட்டிங் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணுறதை விட சுடிதார் தைக்கும் போது நம்ம உடலில் அளவெடுத்து தைச்சோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப்பு நம்ம பாடி ஷேப் என்னவோ அது அப்படியே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம சுடிதார் தைக்கும் போது நம்ம பாடியில் அளவெடுத்து தைச்சோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். சுடிதாரோட உயரம்
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு 40 இன்ச்சு நம்ம பாடியில் எடுத்திருக்கோம். ரெடி அளவு 40 இன்ச்சு. இப்போ ஷோல்டரு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தேவை, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தேவை. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ச்சு தேவை. அப்போ 40 + 2 42, அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திருக்கேன். அது எதுக்குன்னா, இது காட்டன் கிளாத்து அப்படிங்கிறனால சுருங்கிடும், அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டலாக வந்து நம்ம வந்து 43 இன்ச்சு உயரம் வைக்கணும். இப்போ 43 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த லென்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். சுடிதார் வெட்டும் போது மடித்து போடும்போது எப்படின்னா, முதல்ல நீல வாக்கில் குறுக்க மடிச்சுட்டு, அதாவது இந்த ஃபோல்டிங் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். இந்த 2 தனியாக இது 2 தனியாக இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து முன் கழுத்து பின் கழுத்து வெட்டுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி 2 இதாக இருக்கணும். இந்த பக்கம் 4 துணி இருக்கும். மேல் பக்கம் வந்து மடிப்பு பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஓப்பன் சைடு. மடிப்பக்கம் மேலே வர மாதிரி வச்சோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம கை வெட்டிடலாம். ஆஃப் ஹேண்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வெட்டிக்கலாம். ஃபுல் ஹேண்டு அப்படி 3/4 வேணும்னா தனியாக துணியில் தான் வெட்டணும். 39 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டுக்கு இப்போ இது எவ்வளோ நம்ம பக்க கழுத்து ஷோல்டர் வைக்கலாம் அப்படின்னா, 39 இன்ச்சை 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சு அப்படியே நம்ம மேலே வச்சுக்கலாம். அதில் வந்து பக்க கழுத்து வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு, அது மாதிரி கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஆம்கோல் உயரம் 7 வைக்கிறேன். சரியாக இருக்கான்னு பார்த்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 6 இன்ச்சு வச்சுருக்கேன், அதே 6 இன்ச்சு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் பாக்ஸ் வந்து நேராக வரும். இங்கே என்ன லென்த் எடுத்துருக்கோமோ அதே லென்த்து இங்கே 7 இன்ச்சு 7 எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ சுடிதாருக்கு வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்கணும். இந்த 1/2 இன்ச்சை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ மீதி வந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இங்கே வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.5 1.25 எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு நம்ம எடுத்த அளவு வந்து 39. மார்பு சுற்றளவு வந்து 39 எடுத்திருக்கோம். அப்போ 39 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 9.25 அது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். 10.25. இப்போ 10.25னா இங்கே வரும். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி, இப்போ இதில் வந்து 7 இன்ச் இருக்குது. 7க்கு 3 சென்டர் பாயிண்ட்டு 3. அப்போ அதிலேருந்து நம்ம இந்த ஆம்கோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோன்னா 16.5. ஆம்கோல் ரவுண்டு வந்து 16.5. அப்போ 16.5 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8.25 வரும். அந்த 8.25 நம்ம இங்கேருந்து அளக்கணும். அதாவது இந்த 1/2 இன்ச்சு ஸ்லோப்புக்கு போயிடும், இதையும் விட்டுறணும். இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு வேணும், அதையும் விட்டுறணும். அதுக்கு கீழே இருந்து இப்படி இந்த ரவுண்டு அளந்தோம்னா 8.25 வருதான்னு பார்க்கணும். 8.25 வருது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு பாக்ஸை வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ 7 வச்சோம்,
இப்போ 6.5 வச்சுக்கலாம். இங்கேருந்து 1.5. இதை கொஞ்சம் மேலே தூக்கலாம். இப்போ அளந்து பார்க்கலாம் நமக்கு 8.25 வருதானு. ஓகே, 8.25 வருது. ஆம்கோல் ரவுண்டு 8.25 போட்டாச்சு. முன் கழுத்து இறக்கம் வந்து 6.5 வச்சுக்கலாம். 6 இன்ச்சு ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்க போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து 6 கிடைக்கும். இப்போ இங்கே மேலே 3 இன்ச்சு பக்க கழுத்து வச்சுருக்கோம், அதே 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸோட பின் உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து வெயிஸ்ட் உயரம் வச்சுக்கலாம். அதாவது எனக்கு வந்து 15 வைப்பேன் நான் ப்ளவுஸோட உயரம். அப்போ நம்ம 15 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளோ அளந்துருக்கோம்னா 38 இன்ச்சு. இப்போ 38 இன்ச்சை எப்படி நம்ம இதில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 38 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் 4 9.5 வருது. 9.5யோட நம்ம ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். 0.75. அப்போ 10.25. அப்போது 10.25 இங்கே அளக்கணும். 10.25. அதிலேருந்து 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. ரைஸ்ட்டு. அடுத்தது சைடு கட்டு. இப்போ எனக்கு வந்து 22 வைக்கிறேன் சைடு கட்டு. 22. இந்த சைடு கட்டு உயரம் வந்து 19 வைக்கலாம். 19 வைக்கலாம். 19, 20, 21, 22 இந்த 4 அளவுலேயும் வைக்கலாம். அதாவது டீனேஜ் பிள்ளைங்கன்னா 19, 20 வைக்கலாம். கொஞ்சம் நமக்கு இந்த வயிறு தொப்பை இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். அவங்கவுங்க எங்கே நமக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். கீழே இப்போ நான் வந்து 22 வைக்கிறேன். 22 இந்த கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரவுண்டு அளந்தோம். 22 சைடு கட்டு இருக்க இடத்துல ரவுண்டு அளந்தது வந்து பாடியில் நமக்கு 44 வந்துச்சு. அப்போ இந்த 44 எப்படி நம்ம மாற்றி இந்த இங்கே அளவெடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். 44 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். 4ஆக டிவைட் பண்ணோம்னா 11. இதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ப்ளஸ்ஸு 1/2 0.5. அப்போ 11. இப்போ இங்கேருந்து 11. இப்போ இங்கேருந்து தைக்கிறதுக்கு அதாவது இந்த ஸ்லிட்டு சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே அளந்து வச்சுக்கலாம். அதாவது இங்கே 11, இது வரைக்கும் 11 அளந்தோம். அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போ டோட்டலாக 12. அதை நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, கட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா அந்த 12 அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் சைடு வந்து ஓப்பன் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி, ஓப்பன் பேண்ட்டெல்லாம் தெரியாத மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 இன்ச்சு இங்கே சேர்த்தி வச்சுக்கலாம். அதாவது இங்கே இந்த டோட்டலாக இங்கே எவ்வளோ வருதோ இது வரைக்கும் 12 வருது. 11 + 1 12. இப்போ நம்ம க்ளோஸாக வேணுன்னா இன்னும் 1 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம்.
13. இங்கேருந்து 13. இதில் ஒரு 13 இங்கே, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லிட்டு மடித்து தைக்கும் போது இப்படி இழுத்துக்கிட்டே வந்துடும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இங்கே கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே எடுத்த அளவுகள்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு சைடில் ஸ்லிட்டு மடித்து தைக்கிறது. இங்கே தான் நமக்கு தையல் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்கழுத்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இல்லை அப்படியே நம்ம பயாஸ்கல் நெக்கு, பா நெக்கு, இல்லை ரவுண்ட் நெக்கு நம்ம எது வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு அளவு செஸ்ட் ரவுண்டு குறிச்ச இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டு குறிச்ச இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இது வந்து சைடு கட்டு வர்றது, இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் வந்து பயாஸ் நெக் வைக்கிறேன். அதுக்கு இங்கே ஒரு அவுட்டில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி போட்டுக்கலாம். அதாவது டைமண்ட் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டு பேக் நெக் வந்து நான் ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். பின்கழுத்து உயரம், பின்கழுத்து இறக்கம், அதில் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ பின்பக்கம் டாட் பிடிக்கணுன்னா இப்போவே மார்க் பண்ணி எடுத்துக்கணும்.
அதாவது இந்த வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ நம்ம அளந்துருக்கோமோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிங்க. 10.25 இருக்குது. அப்போ 5 ஒரு பாயிண்ட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சுக்கு இதில் தான் நம்ம பேக் டாட் பிடிக்கணும். 5 ஒரு பாயிண்ட்டு. அப்படியே நீடில் மார்க் போட்டுக்கலாம். பின்பக்கம் மார்க் விழுந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல தையல் வர இடத்துல நம்ம நீடில் மார்க் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சைடு தையல் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் அளந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். இது முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறதெல்லாம் தேவையில்லை. நம்ம 1.5 இன்ச்சு தான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம். அதனால் குடைய தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். கை உயரம் 7. கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. அடிக்கை உயரம் 3.5 இன்ச்சு. மாம்கோல் ரவுண்டு வந்து 8.25 இருந்தது. 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வச்சுக்கலாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 8.5. 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. கை சுற்றளவு 6.5 இருக்குது. அதுலேருந்து 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. இங்கேருந்து சுடிதாருங்கிறதுனால இது கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கலாம். 2, 2.5 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ கை வளைவு போட்டுக்கலாம். இப்போ 8.5 இருக்குது. இது 2ஆக பிரித்தோம்னா 4.25. இங்கேருந்து 3/4 இன்ச்சுக்கு இதை வச்சுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கை ரவுண்டை போட்டுக்கலாம். இந்த பக்கம் வரும்போது இந்த ரவுண்டு வந்து இப்படி வந்துக்கலாம். இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி பார்த்தோம்னா இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்குது. அந்த பிசுறில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ முன் கை கொஞ்சோண்டு குடஞ்சி எடுத்துக்கலாம் லைட்டாக. அடையாளத்துக்கு நாச்சு போட்டுக்கலாம். அந்த பக்கம் தான் குடஞ்சது.
சென்டர் நாச் போட்டுக்கணும். இங்கே மடித்து தைக்கிற இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இப்போது நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம நேர் பீஸ் தான் வெட்டணும். பயாஸ் நெக்கு அப்புறம் பின்னாடி ரவுண்ட் நெக்கு எதாக இருந்தாலும் சுடிதாருக்கு வந்து நேர் பீஸ் தான் கட் பண்ணி எடுப்போம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.